அனைவருக்கும் வணக்கம். நான் ஜோதிடர் தமிழரசன் பேசுகிறேன். இந்த சேனல் ஃபஸ்ட் டைம் பார்க்குறவங்களா இருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க, ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். இன்றைக்கி நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிற தலைப்பு, நம்ம இப்போ எதை பற்றி பார்க்க போகிறோம்னா நட்சத்திர பலன்கள் பற்றி தான் நம்ம பார்க்க போகிறோம். திருவாதிரை நட்சத்திரம் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். திருவாதிரை நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்கும், உங்களோட குணாதிசயம் எப்படி இருக்கும், என்னென்ன தசா புத்தி போகும், உங்கள் லைஃப்பில் என்னென்னலாம் நடக்கும், என்ன பிளானட்டோட இம்பேக்ட் உங்களுக்கு இருக்கும், எல்லாமே நம்ம இந்த வீடியோவில் இந்த பதிவில் நம்ம பார்க்கலாம். சரிங்களா? திருவாதிரைங்கிறது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு மிதுன ராசியில் மட்டும்தான் இருக்கும். ஏன்னா ஒரு சில நட்சத்திரமெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பக்கத்து ராசி வரும், அடுத்தடுத்த ராசிக்கெல்லாம் வந்துடும். அது வந்து பார்த்திங்கன்னா உடைப்பட்ட நட்சத்திரம் சொல்லுவாங்க. இது வந்து முழுமையான நட்சத்திரம். திருவாதிரை நட்சத்திரம் உடைபடாத நட்சத்திரம் சொல்லுவாங்க. திருவாதிரை 1, 2, 3, 4 பாதங்கள் மிதுன ராசியில் மட்டும்தான் அங்கே இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரக்காரங்களோட கேரக்டர் எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா பயங்கர புத்திசாலியாக இருப்பாங்க. ஒரு ஆழ்ந்த சிந்தனை கொண்டவங்களாக இருப்பாங்க. அந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பிடிவாதக்காரங்களாக இருப்பாங்க, கோபக்காரங்களாக இருப்பாங்க. ஆனால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்ல ஒரு குணம் இருக்கும். எப்பவுமே தன்னை சுற்றி ஒரு சில பேர் இருக்குன்னு நினைப்பாங்க. நண்பர்களுக்காக பழகிறவங்க தான் திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. இவங்களை பார்த்தாலே அடுத்தவங்களுக்கு பிடிச்சிரும். ஈஸியாக அடுத்தவங்கள்ட்ட பழகிடுவாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. பிடிவாதம், கோபம், வைராகியம் மிக்கவங்கன்னு சொல்லலாம் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களை. நண்பர்கள் கூட சேர்ந்துருக்குன்னு நினைப்பாங்க. நிறைய நண்பர்கள் இவங்களை சுற்றி இருப்பாங்க, திருவாதிரை நட்சத்திரக்காரங்க சுற்றி இருப்பாங்க. இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரங்க. ஏதோ ஒன்று இவங்க கற்றுக்கிட்டே இருப்பாங்க. அவ்வளோ சீக்கிரம் வந்து பார்த்திங்கன்னா திருவாதிரை நட்சத்திரம் ஒரு இடத்துல இருக்க மாட்டாங்க. ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டே இருக்குன்னு நினைப்பாங்க. அடுத்தவங்ககிட்ட ஏதோ ஒன்று கேட்டு தெரிஞ்சுக்கிட்டே இருப்பாங்க. ஏன்னா ராகுங்கிறது ஒரு ஆழமான இருட்டு. அந்த நட்சத்திரத்தில் பிறந்தவங்க வைராகியம் மிக்கவங்களா, பிடிவாதக்காரங்களா, கோபக்காரங்களா, ஏதோ ஒன்று வாழ்க்கையில் ஏதோ ஒன்று கற்றுக்கிட்டு இருக்கணும்னு நினைக்கிறவங்க தான் அந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. புத்திசாலி, பயங்கர புத்திசாலி, புத்தி கூர்மையுடையவர்கள். அதெல்லாம் சந்தேகமே கிடையாது. இது ஒரு நல்ல ஒரு நட்சத்திரம். இப்போ திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா பிறக்கும் போதே ராகுதிசை நடக்கும். ஒரு சில பேரெல்லாம் பாருங்கள், திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பிறக்கும் போதே ராகுதிசை நடக்கிறனால சின்ன வயசில் பிறந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா ஒரு சில பேர் வெளியூர் வந்துடுறாங்க, இல்லை வெளிநாட்டுக்கு போயிடுறாங்க. இவங்க இப்போ இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்க பிறந்ததுலேருந்து வந்து பார்த்திங்கன்னா அவங்க அப்பா அம்மா வந்து பார்த்திங்கன்னா இவங்களை கூட்டிகிட்டு வந்து வெளிநாட்டில் வந்து செட்டில் ஆகிற மாதிரி தான் வருது. பிறந்த ஊர் விட்டு வெளியூர் வெளிமாநிலம் போய் பிழைக்கக்கூடிய இந்த அமைப்பெல்லாம் பார்த்திங்கன்னா இந்த திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு ஒரு சில பேருக்கு அமைஞ்சிருது. ஒரு இடத்துல நான் பிறந்தேங்க சார், நான் செட்டில் ஆனது இருக்கிற இடம் வேறு அப்படின்னு சொல்கிறாங்க பார்த்தீங்களா. இது இந்த நட்சத்திரக்காரங்களுக்கு பொருந்தும், மேக்ஸிமம் பொருந்தும் உங்களுக்கு. திருவாதிரை நட்சத்திரம் அது ராகுவோட அமைப்பு பொறுத்து. திருவாதிரைங்கிறது ராகு தசை, சரிங்களா? திருவாதிரை ராகுவோட நட்சத்திரம். உங்களுக்கு சின்ன வயசில் ராகு தசை தான் உங்களுக்கு நடக்கும், சரிங்களா? 18 வருஷம் ராகுதிசை நடக்குங்க. நீங்கள் ஒன்றாம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு 18 வருஷம் கம்ப்ளீட்டாக நடந்துடும். இதே நீங்கள் 3, 4ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து பாதி கிட்டத்தட்ட 9 வருஷம் அந்த மாதிரி தான் வரும். இப்போ வந்து ஒரு 10 வருஷம் போட்டுக்கலாம், சரிங்களா? ஒரு நடுப்பாதத்தில் பிறந்தீங்கன்னு வச்சுக்கோங்க. இப்போ ஒரு 2ஆம் பாதம், இப்போ 3ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 10 வருஷம். 3ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு 9 வருஷம் பக்கம்லாம் வந்துடும். இதே 1ஆம் பாதத்தில் பிறந்தீங்கன்னா கண்டிப்பாக 18 வருஷம் வரும். அது ஒரு அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்தீங்களோ அந்த ஸ்டார்டிங் இதுலையா எண்டிங் இதுலையா அது உங்கள் ஜாதகத்தை வச்சு தான் நம்ம சொல்ல முடியும். இப்போ 18 வருஷம் ராகுதிசைன்னா ஒரு அப்ராக்சிமேட்டாக ஒரு 15 வருஷம் போட்டால் கூட 2ஆவது வரக்கூடிய உங்களுக்கு குரு திசை ரொம்ப முக்கியமான திசைங்க. ஏன்னா வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அனுபவங்களும் உங்களுக்கு சின்ன வயசில் ராகுதிசையிலே கிடச்சிரும். ஒரு சில பேருக்கு உடம்பு சரியில்லாமல் போகும். ஒரு சில பேர்த்துக்கு வந்து பார்த்திங்கன்னா தேவையில்லாத பழக்க வழக்கங்கள்லாம் அந்த ராகுதிசையில் வரும். நண்பர்கள் சரியாக கிடைக்க மாட்டாங்க சின்ன வயசில். அதுக்கப்புறம் தான் ஒரு 20 வயசுக்கு மேலே தான் உங்களுக்கு நண்பர்களே உங்களுக்கு அமைகிறாங்க திருவாதிரை நட்சத்திரக்காரங்களுக்கு. 2ஆவது வரக்கூடிய குரு திசை வந்து ரொம்ப முக்கியமான திசைங்க. 16 வருஷம் நடக்கும். உங்களுக்கு ஒரு 15 வயசு வரைக்குமே ராகுதிசை நடந்தால் கூட நான் அப்ராக்சிமேட்டாக சொல்கிறேன். ஒரு 15 வயசுக்கு அப்புறம் வரக்கூடிய அந்த குரு திசை வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முக்கியமான திசையாக இருக்கும். அந்த குரு திசையில் தான் வாழ்க்கைக்கு தேவையான அத்தனை அனுபவங்கள், நல்ல விஷயங்கள். ஏன்னா இருட்டுக்குள்ளே இருந்த ராகுதிசை வந்து உங்களை விட்டு விலகி உங்களுக்கு குரு திசை கொண்டு போய் விட்டுரும். அப்போ அந்த 15 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா 31 வயசு வரைக்கும் பாருங்கள், நல்ல ஒரு வாழ்க்கை உங்களால் வாழ முடியுது, சரிங்களா? உங்களால் கண்டிப்பாக வாழ முடியும். அந்த டைமில் குரு கெடாமல் இருக்கணும். குரு கெட்டு போயிட்டாருன்னா நிறைய கெட்ட விஷயங்கள், நிறையா அபசகுணமான விஷயங்கள், நிறையா நெகட்டிவான விஷயங்களும் உங்கள் வாழ்க்கையில் நடந்துடும். இதே குரு மட்டும் நல்லா இருந்துட்டாருன்னா உங்களுக்கு பாருங்கள் 22 வயசுக்கு மேலேயே பாருங்கள் நல்ல வேலை படித்து நல்ல வேலை. இந்த ஐடி ஃபீல்டில் இருக்கவங்களுக்குலாம் பாருங்கள் திருவாதிரை நட்சத்திரக்காரங்களாக இருப்பாங்க. 20 வயசுக்கு மேலேயே வந்து பார்த்திங்கன்னா 22 வயசுக்கு மேலெல்லாம் பார்த்திங்கன்னா நல்ல வேலை, நல்ல உத்தியோகம், நல்ல தொழில் அமைஞ்சு அந்த 31 வயசுக்குள்ளேயே எனக்கு கல்யாணமே செட்டில் ஆகிடுறாங்க ஒரு சில பேரெல்லாம். அதுக்கு காரணம் உங்கள் ஜாதகத்தில் நடக்கக்கூடிய இந்த குரு திசை தான். அந்த குரு திசை தான் உங்களை வழி நடத்தும். குரு திசை ரொம்ப ஒரு முக்கியமான திசைங்க. ஏன்னா குருங்கிறது ஒரு ஒளி கிரகம். இருள் கிரகம் வந்து ராகு, ஒளி கிரகம் வந்து குரு.
குரு வந்து பார்த்திங்கன்னா நல்ல அமைப்பில் இருந்துச்சுன்னா, நல்லா கெடாமல் இருந்துச்சுன்னா, சின்ன வயசுலேயே தங்கம் வாங்குறது, கோல்டை சேஃப்டி பண்ணுறது, சேமிப்பு பண்ணுறது, பணத்தை சம்பாதிக்கிறது, அக்கௌண்ட்டில் சேஃப்டி பண்ணுறதெல்லாம் அந்த குரு திசையில் கிடச்சிரும். குரு கெட்டு போயிட்டா உங்களால் தங்கத்தை அனுபவிக்க முடியாது, பேங்க் லாக்கரில் கொண்டு போய் வைக்கிற மாதிரி வரும், இல்லை அடமானம் கொண்டு போய் வைக்கிற மாதிரி வரும், உங்களால் பயன்படுத்த முடியாது. தேவையில்லாத பிரச்சனைகள் வரும் அந்த குரு திசையில். பணத்தட்டுப்பாடு ஏற்பட்டுரும் அந்த 30-31 வயசு வரைக்குமே. உங்களுக்கு 4வது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா சனி திசை வரும். அந்த சனி திசை அதுக்கு அதை விட ஒரு முக்கியமான ஒரு திசை. 19 வருஷம் சனி திசை நடக்கும். கிட்டத்தட்ட உங்களுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு 49-50 வயசு வரைக்குமே சனி திசை வந்துடுங்க. அந்த 50 வயசு வரைக்கும் பார்த்திங்கன்னா ஒரு சில பேர்லாம் ரொம்ப ஒரு நல்ல ஒரு ராஜ வாழ்க்கை வாழ்வாங்க, நல்ல ஒரு லக்ஸுரியான லைஃப் வாழ்வாங்க. தொழிலதிபரெல்லாம் இருக்காங்க, திருவாதிரை நட்சத்திரக்காரங்க. அந்த சனி திசையிலேருந்து பிஸ்னஸே பண்ணுவாங்க. அப்போ அந்த சனி வந்து நல்ல ஒரு அமைப்பில் இருந்து நல்ல ஸ்தான பலத்தை பெற்றிருந்து லக்ன சுபர்களோடு சேர்ந்து லக்ன அவயோகியாக இல்லாமல் இருந்தாருன்னா அந்த சனி திசையும் உங்களுக்கு ராஜயோகத்தை செய்யும். ஏன்னா 19 வருஷம் சனி திசை. அந்த சனி திசை ஒருத்தர் வந்து பார்த்திங்கன்னா ஒரு மனுஷனை வாழ வைக்கிறது வீழ வைக்கிறது இந்த சனி திசையில் தாங்க. சனி கெட்டு போச்சுன்னா தேவையில்லாத விஷயங்கள், நெகட்டிவான விஷயங்கள், கடனில் போய் மாட்டுறது, நண்பர்களால் கெட்ட பேர் வாங்குறது, அசிங்கமானப்படுறது, ஒரு சில பேர் ஜெயிலுக்கு போய் கோர்ட்டு கேஸ் பிரச்சனைலாம் வருது பார்த்தீங்களா, இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா சனி திசையில் தான் வரும். சனி நல்ல ஒரு இடத்துல இருந்தாருன்னா தொழிலதிபராக மாற்றிடுவார், நல்ல ஒரு வேலை வாங்கி கொடுத்துருவார். ஏன்னா உழைக்கக்கூடிய கிரகமே சனி தான். சனி கிடக்கூடாது, செவ்வாயோட சேரக்கூடாது, ராகுவோட சேரக்கூடாது, சூரியனோட சுத்தமாக அந்த காம்பினேஷன் இருக்கவே கூடாது. மற்ற கிரகங்கள் கேது கூட சேர்ந்தால் கூட பரவாயில்ல, சனி வந்து ஓரளவுக்கு நல்லது செஞ்சுட்டு போயிடுவார். சனி சுக்கிரனோட இருக்கலாம், சூரியனோட இருக்கக்கூடாது, குருவோட இருக்கலாம், வளர்பிறை சந்திரனோட தொடர்பில் இருக்கலாம். இப்படிலாம் இருந்தால் அந்த சனி திசை கிட்டத்தட்ட 50 வயசு வரைக்குமே ஒரு ராஜ வாழ்க்கையை நிச்சயமாக ஏற்படுத்துங்கிறதுல சந்தேகமே கிடையாது. சனி வந்து பார்த்திங்கன்னா 4ஆம் இடத்துல இருந்தால் சுகஸ்தானத்துக்கு எடுத்துடும், ஆரோக்கியம் கெட்டு போயிடும். 4ஆம் இடத்துல இருக்கிறவங்களுக்கு தான் ஹெல்த் பிரச்சனை வந்துடுது. 40-50 வயசுலலாம் பாருங்கள் படாத படுறாங்க பார்த்தீங்களா. ஹார்ட் ப்ராப்ளம் ஒரு சில பேர்த்துக்கு, கேன்சர் சம்மந்தமான பாதிப்பு, எலும்பு மூட்டுக்கு பிரச்சனைலாம் சந்திக்கிறது, ஆக்சிடென்ட் ஆகுறது, இதெல்லாமே இந்த சனி திசை. சனி இருக்கிற இடத்த பொறுத்து. சனி 4ஆம் இடத்துல ராகுவோடையோ செவ்வாயோட இருந்து ஹெல்த்தை கம்ப்ளீட்டாக கெடுக்கும். இப்போ அடுத்து வந்து புதன் திசை வரும். 50 வயசுக்கு மேலே உங்களுக்கு வரக்கூடிய புதன் திசை, 60-67 வயசு வரைக்குமே உங்களுக்கு புதன் திசை வரும். அந்த புதன் வியாபாரத்துக்கு உண்டான கிரகம் தான் புதன். ஒரு சில பேர் பாருங்கள் 45 வயசுக்கு மேலே முடிஞ்சு 50 வயசில் தான் ஒரு சில பேர்த்துக்கு நல்ல வாழ்க்கை அமைஞ்சு தொழிலதிபராக மாறுறாங்க. ஒரு சில பேர் சின்ன வயசில் அமைஞ்சிருது. ஒரு சில பேர்த்துக்கு 50 வயசுக்கு மேலே பிஸ்னஸ் பண்ணி டெவலப் ஆகிறவங்கள பார்க்க முடியுது. அப்போ அந்த புதன்கிறது வியாபாரத்துக்கு உண்டான கிரகம், புத்திக்கு உண்டான கிரகம், அறிவுக்கு உண்டான கிரகம். இப்போ உங்கள் ராசி அதிபதியோட திசை நடக்கும். அப்போ நீங்கள் என்ன லக்னன்னு பாருங்கள், ரொம்ப முக்கியம். ஏன்னா மிதுன ராசியில் தான் நீங்கள் திருவாதிரை நட்சத்திரத்தில் பிறந்திருப்பீங்க. என்ன லக்னத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். ஏன்னா புதன்கிறது ஒரு நல்ல ஒரு யோகமான திசையாக இருக்கும் உங்களுக்கு. 17 வருஷம் சுபகிரகத்தோட திசை. மேஷ லக்னத்துக்கு புதன் திசை வரவே கூடாது. விருச்சிக லக்னத்தில் பிறந்தீங்கன்னா புதன் திசை வரவே கூடாது. அப்படி இருந்ததுன்னா கடன், நோய், எதிர்ப்பு இதில் கொண்டு போய் லாக் பண்ண வச்சிடும் இந்த புதன். மற்ற லக்னத்தோட புதன் பெருசாக பாதிப்பு இருக்காது, கண்டிப்பாக பாதிப்பு கொடுக்காது. ஒரு சில லக்னங்களுக்கு மாரகாதிபதியோ பாதகாதிபதியோ வருவார். தனுசு லக்னத்துக்கு மாரகாதிபதியோ வருதான், பாதகாதிபதியோ வருதான். மீன லக்னத்துக்கு மாரகாதிபதியோ வருதா, பாதகாதிபதியோ வருதான். அவர் யாரோட சேர்ந்திருக்காரு, யாரோட பார்க்கப்பட்டிருக்காங்க, யாரோட இணைஞ்சிருக்காங்க, அதுக்கு தகுந்த மாதிரி பலன்கள் அப்படி மாறுபடும், கூடுதல் குறைவாக இருக்கும். அந்த புதன் மட்டும் நல்லா இருந்து கெடாமல் இருந்தாருன்னா அந்த புதன் திசையில் பெரிய தொழிலதிபராகி கிட்டத்தட்ட 67 வயசு வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா நல்லா இருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஜாதகத்தில் புதன் நல்லா வலுவாக ஸ்ட்ராங்காக இருக்கும். புதன் ராகுவோட சேரக்கூடாதுங்க, கேதுவோட சேரக்கூடாது, சனியோட சேரக்கூடாது, சூரியனோட கூட சேரலாம். சூரியனோட வந்து புதன் சேர்றது நல்லது, புதாதித்ய யோகம்னு சொல்லுவாங்க. சூரியனோட எப்பவுமே சனி பக்கமாக தான் இருக்கும் எப்பவுமே. அப்போ சனியோட சேராமல் இருக்கிற வரைக்கும் நல்லது. செவ்வாயோட சேரவே கூடாதுங்க. செவ்வாயோட சேர்ந்தால் பல் சம்மந்தமான பாதிப்பு, தோல் பிரச்சனை எல்லாம் அந்த புதன் தசையில் தான் வரும். அப்போ அந்த புதன் கெடாமல் இருக்கிற வரைக்கும் ரொம்ப நல்லது. இது இப்படி தான், இந்த மாதிரி தான் உங்கள் லைஃப் போகும். இந்த தசாபுத்தி மீறி உங்கள் வாழ்க்கை மற்ற விஷயங்களாம், இந்த தசாபுத்தி மீறி வேறு எதுவுமே நடக்காது உங்களுக்கு. இந்த தசாபுத்தி மீறி வேறு எந்த பிளானட்டோட இம்பேக்ட் உங்களுக்கு ஏற்படுத்தாது. இதுதான் ரொம்ப முக்கியம். இதுபடி தான் உங்களோட வாழ்க்கை போகும். என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்கன்னு பாருங்கள். 1ஆம் பாதமாக, 2ஆம் பாதமாக, 3ஆம் பாதமாக, 4ஆம் பாதமாக, அது ரொம்ப 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 முக்கியம். ஒரு தனி மனிதனுடைய ஜாதகம் தாங்க ரொம்ப முக்கியம். ஒரு மனுஷனை ஆட்டி படைக்கிறதே வந்து பார்த்திங்கன்னா 9 பிளானட்ஸ் தான், நவகிரகங்கள் தான். இப்போ அந்த நவகிரகங்களோட தாக்கம் எப்படி இருக்குது, இப்போ உங்கள் வயசு என்ன, உங்களுக்கு என்ன தசாபுத்தி போகுது, நீங்கள் என்ன நட்சத்திர பாதத்தில் பிறந்திருக்கீங்க, உங்களுக்கு சாதகமான தசாபுத்தியா பாதகமான தசாபுத்தியா, இதுக்கு தகுந்த மாதிரி தான் உங்களோட வாழ்க்கை போகும். அதில் சந்தேகமே கிடையாது. உங்கள் ஜாதகத்தில் குரு தசை ரொம்ப முக்கியமான தசை. ஜாதகத்தை பாருங்கள், குரு தசை ரொம்ப முக்கியமான தசையாக இருக்கும்.
ஏன்னா உங்கள் வாழ்க்கைக்கு வந்து தேவையான அத்தனை விஷயங்களும் அந்த குரு தான் கொடுப்பாரு. 2வது வரக்கூடிய குரு தசை, 3வது வரக்கூடிய சனி தசை, 4வது வரக்கூடிய புதன் தசை தான் பெரிய தசாபுத்தின்னு சொல்லுவோம். தசைகள்னு சொல்லுவாங்க. சரிங்களா? தசாபுத்தி என்ன தசாபுத்தி? இப்போ உங்களுக்கு குரு தசை நடந்துகிட்டு இருக்கா, சனி தசை நடக்குதா, புதன் தசை நடக்குதா, இல்லை ஒரு சில பேருக்கு கடைசியில் வந்து பார்த்திங்கன்னா 70 வயசு பக்கமே ஒரு சில பேத்துக்குள்ள கேது திசையே நடக்கும். அந்த கேது வந்து பார்த்திங்கன்னா அதில் தான் ஒரு சில பேர் 70 வயசுக்கு மேலே வந்து பார்த்திங்கன்னா துறவியாக போகிறது, சாமியாராக போயிடுறது, வாழ்க்கையே வேண்டாம் பற்றற்ற நிலைக்கெல்லாம் போகிறதெல்லாம் அந்த கேது திசையில் தான் நடக்கும். இப்படி தான் போகும். சரிங்களா? இந்த வயசுக்கு இந்த இதில் தான் அங்கே போகும். இதில் தான் போகும். இந்த கிரகங்களோட காம்பினேஷன் தான் இப்படி தான் போகும் உங்களுக்கு. அது எந்த கிரகத்தோட காம்பினேஷன் இருக்குதுன்னு பாருங்கள். சனி வந்து உங்களுக்கு சுக்கிரனோடு இருக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. சனி குருவோடு இருக்கிறது ரொம்ப நல்லது. சனி சூரியனோடு இருக்கக்கூடாது, செவ்வாயோடு இருக்கக்கூடாது, ராகுவோடு இருக்கக்கூடாது. பாவகிரகம் வந்து சுபகிரகத்தோடு இருக்கிறது நல்லது. சுபகிரகம் வந்து பாவகிரகத்தோடு இருக்கிறது கெட்டது. ஒரு நல்லவன் வந்து பார்த்திங்கன்னா கெட்டவனோட சேரக்கூடாது, ஒரு கெட்டவன் வந்து ஆனால் நல்லவனோட சேரலாம். அப்போ வந்து பார்த்திங்கன்னா அப்படியே பலன்களும் உங்களுக்கு மாறி அமைச்சு கொடுத்துரும். சரிங்களா? முக்கியமாக நீங்கள் என்ன லக்னம்னு பாருங்கள். என்ன தசாபுத்தி, என்ன லக்னம், உங்கள் ஏஜ் என்ன, நடந்துகிட்டு இருக்க பிளானட்டோட இம்பேக்ட் உங்களுக்கு எப்படி இருக்குது, என்ன தாக்கத்தில் இருக்கீங்க பாருங்கள். பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தை பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. அதுதான் ரொம்ப 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 முக்கியம். மீண்டும் அடுத்த பதிவில் சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் ஜோதிடர் தமிழரசன். இந்த சேனல் பிடிச்சிருந்தால் உங்கள் நண்பர் உறவினருக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. ஆளுங்கிற ஆப்ஷன் இருக்கும், அதையும் செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடுற பதிவுகள் எல்லாமே உங்களை வந்து சேரும். நன்றி, வணக்கம்.